ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு நகர்வு செய்ய வலியுறுத்தி கொள்முதல் நிலையங்களை மூடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகள். விவரங்களோடு செய்தியாளர் நேசராஜன் இணைந்திருக்கிறார். நேசராஜன் வணக்கம், விவரங்களை வழங்கலாம். கௌதமி, திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் கோடை நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் இருந்து கிடங்கிற்கு லாரிகள் மூலம் எடுத்து செல்லாமல் பல நாட்களாக தேங்கி இருப்பதால் மற்ற விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி உடனடியாக தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை மூடி ஊழியர்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும். கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு தனல் சாக்குகளை உடனடியாக வழங்க வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை மூடி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஊழியர்களின் போராட்டத்தின் காரணமாக விவசாயிகள் தாங்கள் நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் அவதி அடைந்துள்ளனர். உடனடியாக அரசு அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.